ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். கூடுவாஞ்சேரியிலேயே ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்டை இப்போ நாம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், மேம் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்டோட growth. ஏன்னா அதுதான் ஹைலைட். இந்த ப்ராஜெக்டோட growth எப்படி இருக்கு நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹாய் மேம். ஹாய் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் மேம். கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோக்கு மேல உங்களோட கொலாப் பண்ணி போட்டுருப்போம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிருங்க உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஓகே சார். கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. சைட்டோட நேம் வந்து மதர்லாண்ட். ஓகே ஓகே. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்பதான் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம புதுசா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு இல்ல. ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ஃபேஸ் 2 முடிச்சு ஃபேஸ் 3 முடிச்சு இப்போ ஃபேஸ் 6 வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட்டை பத்தி சொல்லிருங்க. சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி ஓகே. நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 50 ஏக்கர்ல நம்ம போட்டிருக்கோம் சார். இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் 5 வரைக்கும் நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டா. கிட்டத்தட்ட ஒரு 600 பிளாட் நம்ம வந்து போட்டு 600 பிளாட்டுமே கஸ்டமர் இடம் வந்து பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருமே வீடும் கட்டிட்டு இருக்காங்க. அதை நம்ம லைவாவும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் 6 வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சார். ஸோ ஃபேஸ் 6 வந்து டோட்டலா 85 பிளாட் போட்டோம். ஸோ லான்ச்சிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் மேம், சூப்பர். என்ன ரீசனா இருக்கு? ஏன்னா லான்ச்சிங்ல 50% பிளாட் சோல்ட் அவுட் ஆகுது, பெரிய விஷயம். ஓகேங்களா? என்ன காரணத்தினால 50% பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு? சார் மெயின் வந்து பிரைஸ் சார். ஏன்னா இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் சார். ஸோ நம்ம 50 ஏக்கர் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கி டிடிசிபி ரெரா அப்ரூவ் வாங்கி சைட்டை நாங்களே ஓனா டெவலப் பண்ணி ஸோ நம்ம டைரக்டா கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதுனால மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரீசனபிள் பிரைஸ் கம்மியாவே கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஏன்னா ஜென்யூனா சொல்லணும்னா நீங்க வந்து கூடுவாஞ்சேரி காயரம்பேடு சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கணும்னா இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஓப்பன் சேலஞ்சாவோட சொல்லலாம், வேற ப்ராஜெக்டே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, டெஃபினெட்லி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பயங்கர growth ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. அதாவது ஃபேஸ் 1 வந்து என்ன பிரைஸ் போட்டீங்க, இப்போ ஃபேஸ் 6 வந்து என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த டிஃபரெண்ட் சொல்லிருங்க. ஓகே சார். நம்ம வந்து 2023 ஜூன் மாசம் வந்து ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணோம். அப்ப நாங்க 1800 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம சேல் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணோம், 1900 ரூபாய்க்கு கொடுத்தோம். இதே மாதிரி ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5, இப்போ நம்ம ஃபேஸ் 6 வந்து 2500 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 1.5 வருஷத்துல 700 ரூபாய் வந்து growth ஆயிருக்கு. ஆமா சார். நீங்களே யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட வெறும் 1.5 வருஷத்துல 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்லங்க, 700 ரூபாய் இந்த ப்ராஜெக்ட்ல growth ஆயிருக்கு. சோ வந்து இனிமே இந்த ப்ராஜெக்ட் growth ஆகும். ஓகே மேம், growth ஆறதுக்கான காரணத்தை சொல்லிருங்க. ஏன்னா 700 ரூபாய் growth ஆயிருக்கு, என்ன ரீசன்னால growth ஆச்சு அந்த காரணத்தையும் சொல்லிருங்க. சார் நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2700 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ நீங்க நம்ம சைட்டுக்கு வரும்போதே நீங்க அதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டே வரலாம். ஸோ அவங்களோட கம்மியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சரௌண்டிங்ல கம்மின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? growthக்கான காரணம் ஏதாச்சும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி அது என்னென்ன இருக்கு சார்? நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல ஏசியாலே பிக்கஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது சார். அது 338 ஏக்கர்ல வருது. அதுக்கான இடம் எல்லாமே கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ணி அதற்கான ஒர்க் ப்ராசஸ்மே போயிட்டு இருக்கு சார். ஸோ அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பெரிய டூரிசம் பிளேஸ் ஆயிரும். சோ இங்க இடம் வாங்குனவங்க வீடு கட்டி ஒரு ரெண்டல் இன்கமும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டுற மூலமா உங்களால ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் ஈஸியா ரெண்ட்டுமே ஜெனரேட் பண்ணிக்க முடியும். காரணம் எக்கச்சக்க காரணம் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ஏசியாலே பிக்கஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் வெறும் 2 கிலோமீட்டர்ல வரப்போகுது. ஸோ வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்குமே ஒரு நல்ல வேக்கண்ட் உள்ள இடம் தான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல எக்கச்சக்க கம்பெனிகள், ஸ்கூல், காலேஜ், பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னீங்க சார். நம்ம சைட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல வேலம்மாள் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் ரோட்ல வரீங்கன்னா பெருமாட்நல்லூர்ல ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல நியர்பை வந்து 200 மீட்டர்ல இருக்கு. இது வந்து ஓன் பில்டிங் சார். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம சைட்டு வாசலே பஸ் ஸ்டாப் தான். கூடுவாஞ்சேரி தாம்பரத்துல இருந்து டைரக்டா நம்ம சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு இருக்கு இல்லையா, அது வந்து 100 ஃபீட் ரேடியல் ரோட எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு ஈசிஆர், பாண்டி
பாண்டிச்சேரி கடலூர் போற எல்லா பஸ்ஸுமே நெல்லிக்குப்பம் ரோடு வழியா தான் வரப்போகுது. growthக்கு எக்கச்சக்கமான காரணத்தை சொல்லிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு வந்து 100 ஃபீட் ரோட மாற்ற போகிறாங்க. ஒன்று பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் வரப்போகுது 2 கிலோமீட்டரில் 2 ஆயிடுச்சா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. அது வந்ததுனால தான் இந்த ஏரியாவில் ரேட்டே ஹைப்பாச்சு. அதை விட முக்கியமான விஷயம் இப்போ ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் வர மெட்ரோவுமே வரப்போகுது. மெட்ரோ சிட்டியாக மட்டும் இந்த கூடுவாஞ்சேரி ஆயிடுச்சுன்னு வைங்க. இதோட growth எந்த அளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்டை இந்த இடத்துல புக் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமும் கூட. ஓகே, மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் சைஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ரைஸ் என்ன சொல்லிடுங்க. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ வரும், இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. மினிமம் நம்ம கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 15 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து 15 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு உங்க கையில முன் பணமா ஒரு 3 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். பேலன்ஸ் வந்து நாங்களே லோன் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். சூப்பர் மேம். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபேஸ் 1ல வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 9 லட்ச ரூபா இருந்தால் உங்களால் வாங்கிக்க முடியும். வெறும் 1.5 வருஷத்துல 6 லட்ச ரூபா இந்த ப்ராஜெக்ட்ல growth ஆயிருக்கு. அதையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்குங்க. ஓகே, மேக்ஸிமம் சைஸ் பிளாட் என்ன சைஸ்ல இருக்கு? ஏன்னா ப்ராஜெக்ட் பார்க்கும்போது எல்லாம் பெரிய சைஸ் பிளாட் தான் அவைலபிளா இருக்க மாதிரி தெரியுது. என்னென்ன சைஸ்ல அதிகமா இருக்கு அதையும் சொல்லிடுங்க சார். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அதிகமா இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா வருது. ஆமா சார். அதே மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட், அரை கிரவுண்ட் 1500 சதுரடி, 1800, 2000. சோ இந்த மாதிரி பிளாட் சைஸஸ் வந்து அதிகமா இருக்கு. மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸஸ் அவைலபிளா இருக்கு. பட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ரொம்ப கம்மியான பிளாட். எவ்வளவு பிளாட்? ஒரு 6-7 பிளாட்டா? ஆமா சார். வெறும் ஒரு 6-7 பிளாட் மட்டும் தான் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஸோ வந்து எந்த அளவு குயிக்கா உங்களால வரணுமோ அந்த அளவு குயிக்கா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால சூஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல அவைலபிளா இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் வந்து 25 லட்ச ரூபா வருது. ஓகே, வீடும் கட்டி தரீங்களா நீங்க? ஆமா சார். ஒரு இடம் பிளஸ் வீடோட பாத்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாய்க்கு நாங்களே நீங்க விருப்பப்படுற மாதிரி கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வீடு கட்டி தரோம். அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால தான். ஆமா, 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வீடு 27 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தரோம். இல்லங்க இதை விட பெரிய சைஸ் பிரம்மாண்டமா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வரும். ஓகே ஓகே, ஒரு லக்ஸரியான வீலாண்டா எவ்வளவு கட்டி தரலாம்? 35 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவல் வீடு கட்டி கொடுக்குறோம். அதான் கைஸ், 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்து ஒரு 15 லட்ச ரூபா இருந்தா இந்த இடத்துல உங்களால வாங்கிக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவல் வில்லா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு அழகான இண்டிவிஜுவல் வில்லா வந்து உங்களுக்கு 27 லட்ச ரூபாய்க்கு கட்டி தராங்க. ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவல் வில்லான்னு பார்த்தீங்கன்னாலுமே 35 லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்துல உங்களால கட்டிக்க முடியும். ஓகே, சைட்டோட அம்யூனிட்டிஸே கேட்க மறந்துட்டேன். என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சைட்ல? ஓகே சார், நம்ம அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பண்ற மாதிரி பெரிய கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்துருக்கோம். ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு கொடுத்துருக்கோம். எல்லாமே அகலமான 33 அடி 30 அடி 24 அடி ரோடு வந்து கொடுத்துருக்கோம். சைட்டு சுற்றிலுமே உங்களுக்கு சிமெண்ட்ல கவர்டு வித் காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அவென்யூ ட்ரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியா நம்ம இண்டிவிஜுவலா பார்க் வந்து கொடுத்துருக்கோம் சார். டோட்டலா ஃபேஸ் 6 வரைக்கும் டோட்டலா நம்ம லே அவுட்ல ஒரு 10 பார்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சைட் உள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 10 பார்க் இருக்கு. 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். உடனே வீடு கட்டி கொடி வர்றதுக்கு எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம லே அவுட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட வீடியோ எடுக்கும்போது சைட்டுக்குள்ள வீடு வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வீடு கிட்ட வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு வீடு எவ்வளவு நாளுக்குள்ள இந்த சைட்ல வரும்? ஆல்ரெடி 12 வீடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 20ல இருந்து 25 வீடு கஸ்டமர் வந்து கட்டவும் போறாங்க சார். ஓகே ஓகே, அப்படி பார்க்கும்போது நீங்க தான் இந்த இடத்துல முதல்ல வீடு கட்டி குடியேறீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நீங்க வாங்கி வீடு கட்ட போனீங்கன்னா நீங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு முன்னாடியே ஒரு 50 குடும்பம் இந்த இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்க தாராளமா இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம். அதான் மக்களே, ஒரு சின்னதா உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கூடுவாஞ்சேரியில் இதோட ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மெகா டவுன்ஷிப்ல இந்த அளவு பிரைஸ் கம்மியா வேற எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது. 15 லட்சம் ரூபாய்க்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட், 27 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இண்டிவிஜுவல் இல்ல. இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம்புல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.